PDHA நிறுவனத்தின் தலைவரான ஜெயக்குமார் அவர்களினால் எதிர்வரும் 13ஆம் 14ஆம் 15ஆம் தேதிகளிலே மைக்கேஸ்வர் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை இசை ஆன்மீக விழா சம்பந்தமாக ஒரு நிகழ்வு நடக்கவிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மாநகர சபையானது அனுமதி வழங்கப்பட்டிருந்த வேளையிலே அந்த குறிப்பிட்ட தினங்களில் ஒரு 15ஆம் தேதி என்பது எங்களுடைய சைவர்கள் இந்துக்கள் கொண்டாடுகின்ற மகா சிவராத்திரி வருகின்ற காரணத்தினால் அந்த தினத்திலே இந்து மக்கள் விரதம் இருந்து கண்விழித்து அந்த சிவராத்திரியை கொண்டாடி சிவனருள் பெறுகின்ற அந்த சமய நிகழ்வுகளுக்கு இடையூறுகள் ஏதும் வரக்கூடும் என்ற சில முறைப்பாடுகள் எனக்கு கிடைத்ததின் அடிப்படையிலே நான் இது சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஜெயக்குமார் அவர்களை அழைத்து பேசினேன். அவர் தன்னுடைய விடயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார். இது கலை நிகழ்வுகளோடு ஆன்மீக சொற்பொழிவும் இருக்கின்றது என்று எனக்கு கூறிய போது கூட நான் சில மக்களுடைய கருத்து வேறுபாடுகளும் உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்ற காரணத்தினால் இது தடை செய்யப்பட வேண்டும், அந்த 15ஆம் தேதிக்கு மட்டும் தடை செய்யப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை கடிதம் ஒன்று கொடுத்திருந்த வேளையிலே அது சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஒரு வழக்கு தாக்கலுக்காக சென்று நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே வழக்கு நடந்து கொண்டிருந்த வேளையில் அந்த வழக்கறிஞர்கள் வாதாடியதுக்கு அமைய எங்களுடைய நீதிபதி அவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அது ஒரு சிவராத்திரிக்குரிய நாளாக இருக்கின்ற காரணத்தினாலும் மக்களுடைய கோரிக்கை இருக்கின்ற காரணத்தினாலும் நீங்கள் இருவரும் ஒரு சமாதான நிலைக்கு போனால் இது ஒரு சுலபமாக தீர்த்து வைக்க கூடும் என்று அவர் கூறியதற்கு அமைய அதே நேரத்தில் அந்த நீதிமன்றத்திலே நீதிபதிகளுடைய கருத்தை கேட்டு நான் அந்த வழக்காளியான ஜெயக்குமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு பெரும் மனது கொண்டு நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினத்தை எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சிவனுடைய அருளையும் பெற வேண்டும் என்று எண்ணத்தில் அந்த தினத்தை மட்டும் நீங்கள் எனக்கு விட்டுத்தாருங்கள் என்று நான் கோரிக்கை விடுத்திருந்த சமயத்திலே பெருந்தகையோடு அந்த நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் அவர்கள் நீங்கள் இந்த மாதிரி என்னுடன் விண்ணப்பம் வைத்த காரணத்தினால் உங்களுக்காகவும் நான் இந்த விடயத்தை நீங்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கைக்காக உங்களுக்காக நான் இந்த 3 நாளும் இந்த நிகழ்வை ரத்து செய்கிறேன் என்று பெருமனதோடு அந்த நீதிமன்றத்தில் கூறினார். அதை கேட்டு நீதிபதி அவர்களும் சந்தோஷத்தில் என்னை சொன்னார், மேயர் அவர்களே நீங்களும் அவர் கூறினது கேட்டு அவரோடு இசைந்து செல்லுங்கள் என்று கட்டளையிட்டதின் அடிப்படையில் அந்த சம்பவத்தில் நீதிமன்றத்தில் அவர் எனக்காக அதை விட்டுக் கொடுக்கின்றேன் என்று 3 நாளும் ரத்து செய்கிறேன் என்று கூறியதை கேட்டு நான் நெகிழ்ச்சி அடைந்திருந்தேன். அந்த பதிலுக்கு அவருக்கு நான் தலைவணங்கி அவருக்கு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.